மகளிர் வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தில் கிடைக்கும் நன்மைகள். கடுக்கரை எம் தங்கம் அவர்களுடன் வேளாண் நேரலை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மகளிர் வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தில் கிடைக்கும் நன்மைகள் குறித்தான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக சொல்வார்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பர். அதற்கேற்ப தற்போதைய நிலையில் இந்தியா முழுவதும் ஆண் விவசாயிகள், பெண் விவசாயிகள் என தனித்தனியாக ஒற்றுமையுடன் வேளாண் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை நிறுவி வேளாண் ரீதியாக வெற்றி வாகை சூடி வருகின்றனர். இத்தகைய உற்பத்தியாளர் சங்கங்களின் நிலை நம் குமரி மாவட்டத்தில் எவ்விதம் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கேற்ப தோவாளை வட்டாரத்தில் செயல்படும் மகளிர் வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் இச்சங்கத்தினால் மகளிர் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து பல்வேறு தகவல்களை இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் கடுக்கரை பகுதியைச் சேர்ந்த எம் தங்கம் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எத்தனை ஆண்டு கால வேளாண்மை அனுபவம்? ஒரு 20 வருஷமா. 20 வருஷம். 20 வருஷங்கும் போது என்னென்ன மாதிரி பயிர்கள் ஈடுபாடு? நெல் பயிர், வாழை, தோட்ட பயிர்கள். கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறது உண்டுமா? எப்படி? கண்டிப்பா உண்டு. எங்க மாமனார் காலத்துல எல்லாம் வளர்த்து எல்லாமே இருந்திருக்கு. எங்க மாமியார் கோழி வளர்ப்பு அதுல எல்லாம் இருந்திருக்காங்க. அப்பா அம்மா தாத்தா? அப்பா அம்மா வந்து அம்மா வீட்டுல எல்லாம் நிறைய மாடு உண்டு. சரி. அப்பா அம்மா அதே மாதிரிதான் விவசாயத்துல ஒரு முக்கியத்துவமா இருந்தாங்க. ஏன்னா சொந்த பிறந்த ஊர் ஆரோக்கியனால கடலை பயிர் எல்லாம் அதுல எல்லாம் ரொம்ப. அப்ப தானிய வகை பயிர்கள் நாட்டம்ங்கிறத உண்டு? ஆமா, அதுலயும் உண்டு. சிறுபிள்ளை பிராயத்திலே விவசாய அனுபவமா? கண்டிப்பா சிறுபிள்ளையிலேயே விவசாய அனுபவம். அப்ப எங்க அப்பா கூட அப்படி போய் பழக்கம் உண்டு. இங்க வந்த பிறகு எங்க மாமனார் எங்க தாத்தான்னு சொல்லுவேன் எனக்கு பெரிய ஒரு வழிகாட்டி வேளாண் ரீதியா. கண்டிப்பா அவங்க எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டி, ஒரு அடித்தளமே போட்டது அவங்க. என்ன காரணமா நெல் சாகுபடியில மட்டும் அப்படி அதீத ஈடுபாடு? நெல் சாகுபடி தான் நம்ம தோவாளை தாலுக்காக அது இதா இருக்கு. தண்ணி கால்நடை இதெல்லாம் பார்க்கும்போது நெல் தான் கூடுதலாவே பயிர் செய்யலாம் அப்படிங்கறதுக்காக நெல் பயிர். இருந்தாலும் கூட கடுக்கரை பகுதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏத்தன் வாழை சாகுபடி எல்லாம் கொஞ்சம் தலை காட்டுது அப்படிங்கிறாங்களா? ஏத்தன் வாழையும் இருக்கு, நெல் பயிரும் இருக்கு. அதுக்கு ரெண்டுமே சமமா இருக்குன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தளவுல நெல் பயிர் சாகுபடி அப்படிங்கும்போது உத்தேசமா எத்தனை ஏக்கர்ல ஈடுபாடு காட்டுறீங்க? இப்போதைக்கு ஒரு 70-80 ஏக்கர் கிட்ட பயிர் பண்ணிட்டு இருக்கோம். என்னமா சாதா 2 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படிங்கக்கூடியவங்களே பெரிய விதத்துல சொல்லக்கூடிய நிலையில ஒரு அமைதியா 60 ஏக்கர் 70 ஏக்கர்ங்கிறீங்களே, இதெல்லாம் கட்டி காக்குறது கடுமையான பணியாச்சே. இதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு தான் அவ்வளவு உண்மையை சொல்ல போனா அவர் அவ்வளவு உழைப்பாளி. காலையில 5 மணில இருந்தே ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மையில மகளிரா இருக்கக்கூடிய உங்களுடைய பணி என்ன? வேளாண்மைனா எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பேன். காட்டுக்கு போறதுல, நெல் விதைகள் வாங்கி கொடுக்கறதுல, எல்லாம் சொசைட்டி மூலமாட்டோ புதப்பாண்டி தாலுகா திருப்பைசாரம் பண்ணை மூலமாட்டோ விதைகள் வாங்கி கொடுக்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்போ அவங்க களத்து மேட்டுல உழைப்ப கொடுத்தாலும் கூட புதிய புதிய நுட்பங்களை பயிற்சி ரீதியா கண்டுணர் சுற்றுலா ரீதியா பரிச்சயமாகிறது நீங்க. ஆமா, என்னன்னா அவங்க களத்து மேட்டுல நின்னாலும் நம்ம ஊர்ல போய் பார்த்தாதான் 4 இடங்கள்ல பார்த்தாதான் நமக்கு அதுல உள்ள அனுபவங்கள் தெரியும். அதனால அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு போய் நம்ம விவசாயத்துல பண்ணலாம், நம்மளும் ஒரு முன்னேற்றம் வரலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்துதான் இப்போ அதுல ஒரு அடித்தளமா போட்டுட்டு இருக்கோம். சரிம்மா, புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில கண்டுணர் சுற்றுலா அப்படிங்கிற ரீதியில எந்த பகுதிக்கு போயிருக்கீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய தாக்கம் உங்க பகுதியில வெளிப்படுதா? அப்படி கண்டிப்பா வெளிப்பட்டு இருக்கு. இப்ப இங்க நாங்க வந்து கண்கவர் சுற்றுலா போனதுல தான் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நெல் காய வைக்கிற இயந்திரம் பார்த்தேன். இயந்திரம் பார்க்கும்போது அதை நம்ம ஊருக்கும் கொண்டு வரலாம், நம்மளும் பூக்கு 5 லட்சம் ரூபாய் மேல நட்டப்படுகமேங்கிறதுக்காக நெல் காய வைக்கிற இயந்திரம் வாங்கி வச்சிருக்கோம். சொந்த இதுல பண்ணி நாங்க வச்சுட்டு இருக்கோம். எந்தெந்த பகுதிகளுக்கு போயிருக்கீங்க பயிற்சி? பயிற்சிங்கும் போது மதுரை, டெல்லி வரைக்கும் கூட போயிருக்கேன் பயிற்சிக்கு. ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்து எப்படி நம்ம விளைவிக்கிற பொருளை மதிப்பு கூட்டி பண்ணலாங்கிறதுக்காகவே எங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த நிகழ்ச்சி வாயிலா வேளாண் ரீதியா ஈடுபாடு காட்டக்கூடிய பெண்மணிகளுக்கு நான் கண்ட காட்சிகள், அதை செயல்படுத்தி இருக்கிறேன், இன்னைக்கு வேளாண் ரீதியா நான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில
மதிப்பு கூட்டல்ல அப்படி என்ன பண்ணீங்க? மதிப்பு கூட்டல்ல சிறுதானியத்துல எங்களுக்கு ஒரு மத்திய அரசோட சிறுதானிய திருவிழான்னு வந்துச்சு. எந்த இடத்துல? நமக்கு ஆல் இந்தியா ரேடியோ மூலமா நாங்க கேள்விப்பட்ட இடத்துல இருந்தே நாங்க போயிருக்கோம். அப்ப குமரி பண்பலை உங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்தது அவங்கன்னு சொல்லலாம். 300 நாங்க ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்குறதுக்கு காரணம் அவங்க ஒரு பெரிய பக்கபலம். ஓஹோ, அந்த தோவாளை வட்டாரத்துல மகளிர் விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கம், அதுக்கு அடித்தளமிட்டது வானொலி கேட்டதனுடைய வெளிப்பாடுதான். சரி, இப்படி ஒரு சங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது நினைச்ச ஒண்ண முடியாத என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுத்தீங்க? அது ஒரு வருஷத்தான கனவுகள். எப்படின்னா மத்திய அரசோட 10K திட்டம், பிரதமரோட கனவு திட்டம். அது மகளிரை ஒண்ணு சேர்க்கணும். அப்ப எல்லா பகுதியிலயும் ஆண் விவசாயிகள் இருக்காங்க, நம்ம பெண் விவசாயி சேர்க்கலாங்கிறதுக்காக 6 மாசம் ஓடி ஒரு வருஷமா நாங்க யாரு உங்களை வந்து பார்த்தது அந்த நிறுவனத்தோட ஒரு நிறுவனம் மூலமா தான் எங்களுக்கு அடித்தளம் கிடைச்சது. எங்களுக்கு அந்த நிறுவனத்து மூலமா நாங்க போனோம். எவ்வளவு பேர் சேர்க்கணும்? நாங்க மொத்தம் அவங்க வந்து 300 விவசாயிகள் சேர்க்கணும்னு சொன்னாங்க. பெண் விவசாயிகள் அவங்க வந்து எல்லாமே சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் பெண் விவசாயி மட்டும் எடுக்கணும். பெண்கள் வந்து நம்ம விவசாயத்துல உண்மையிலே வெளியில தெரியாத பெண்கள் விவசாயிகள் இருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா வீடுகள் ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, காடை வளர்ப்பு சொல்றீங்க. வாயில தெரியும் எல்லாத்துலயுமே பெண்கள் முக்கியத்துவம் இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு நடவுல இருந்து பெண்கள் மட்டும்தான் நடவு தெரியும். ஆண்களுக்கு குறவுண்டாதான் நடவு தெரியும். பெண்கள் நட்டாதான் அந்த வயக்காடுகளே நல்ல செழிப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்லும் போது அது ஒரு பொருளாதார ரீதியா ஒரு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு இயந்திரங்கள் அப்படிங்கிற ரீதியில கூட நடவுக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் தெரியுமா? கண்டுணர் சுற்றுலால பாத்திருக்கீங்களா? செயல்படுத்துறீங்களா? திருப்பைசாரத்துல எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அது வந்து எப்படின்னா மிஷின் பிளான்டிங் சொல்லிக்கிட்டு இயந்திர நடவு 4 வரிசையிலயும் இருக்கு, 6 வரிசையிலயும் இருக்கு. நடந்துகிட்டே நடக்கக்கூடிய அந்த மாதிரி மிஷினும் இருக்கு. சரி, அதுல வந்து இப்ப என்ன மாதிரியான ஒரு லாபகரமான நிலை இருக்கு மனிதர்களை கொண்டு செய்யறதுக்கு? என்னன்னா இப்போ எல்லாத்துக்குமே கை கால் வலி அதனால நடவுக்கு ஆள்கள் ரொம்ப பற்றாக்குறை. அதனால மிஷின் நடவு இருக்கு. கடற்கரை பகுதியில பார்த்தா நேரடி விதைப்பு தன்மையும் பண்ணிட்டு இருக்கும். இப்ப 60 ஏக்கர் 70 ஏக்கர் நான் சாகுபடி கொள்றேன் அப்படின்னு சொல்றத பார்த்தா முழுமையுமே புதிய தொழில்நுட்பமான இயந்திரங்களை பயன்படுத்துறீங்களா இல்ல இன்னும் மனிதர்கள் பயன்படுத்துறீங்களா? முழுமையா இயந்திரம் தான். என்னன்னா டிராக்டர் மூலமா உழவு செய்யுது. மரம் அடிக்கிறது கூட டிராக்டர்லயே தான் ரொட்டேட்டர் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். சரி, நடவுக்கு இயந்திரம் ஆயாச்சு. வயல அறுக்கிறதுக்கு இயந்திரம், வைக்கல் கட்டுறதுக்கு இயந்திரம், எல்லாமே இயந்திரம். ஒரு செய்கையை விட்டுட்டேன். மருந்தெடுத்துல வந்திருக்கு, ட்ரோன் வந்திருக்கு. நம்ம அதுவும் எனக்கு திருவனந்தபுரத்துல பயிற்சி கொடுத்தாங்க. அதுலயும் கூட நாங்க பயிற்சி பண்ணிக்கிட்டோம். அதுக்கான இப்போ வந்து எல்லா உரங்களிலும் நானோ யூரியா இருக்கு, பொட்டாஸ், இதெல்லாம் வரும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்கும் விவசாயி. சொல்றீங்க மூட கணக்குல தலையில சுமந்து போக வேண்டிய அடிப்படை இல்ல, கைவசத்துல ஒரு சிறிய பாட்டில் திரவ வடிவில கொண்டு போய் அடிக்கலாம். கண்டிப்பா தெரியும் இல்லையா? அது எல்லாமே பயிற்சி வாயிலாக எல்லாமே கத்துக்கிட்டோம். சரி, நீங்க கத்துக்கிட்டீங்க. உங்க புறவுல சொல்லக்கூடிய ஒரு நிலையில விவசாயிகள்கிட்ட அதுக்குள்ள எழுச்சி இருக்குதா? ஒற்றுமைதான் பலங்கிறாங்களே ட்ரோனை பொறுத்த அளவுல. ஒற்றுமை இருந்தாதான் பொதுவாவே இருக்கை தட்டினாதான் ஓசை, ஒரு கையாட்டு ஒத்தகி சொன்னா அது மாதிரி எல்லாமே சேர்ந்துதான் அது பண்ண முடியும். இப்போ இன்னும் நம்ம தோவாளை பகுதிக்கு அந்த ட்ரோன் ஆனது செயலுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னும் போகக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா வந்துரும். உங்க மகளிர் உற்பத்தியாளர் சங்கம் அதுக்கான ஒரு முன்னெடுத்துல செய்வீங்களா? அப்படி கண்டிப்பா மகளிர் முன்னெடுத்து கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த 300 விவசாயமே நாங்க ஒண்ணு சேர்த்தோம். இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே 311 இருக்காங்க. அவ்வளவு பேருமே விவசாயிகள் தான். அந்த விவசாயம் அது ஒரு பெரிய சந்தோஷம். சரி, என்ன அளவுல ஒரு ஆர்வமா சேர்ந்தாங்களோ அந்த அளவுல அந்த உற்பத்தியாளர் சங்கத்தினால அந்த மகளிருக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, பல நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல நிறைய மகளிருக்கு நன்மை கிடைச்சிருக்கு. எங்க ஊர்ல இருந்தே ஒருத்தவங்களுக்கு கால்நடையில ஆர்வம் இருந்தா அவங்களுக்கு கோழி வளர்க்கறதுக்காக இங்கு பேடு அதெல்லாம் கூட நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் மத்திய அரசு திட்டத்து மூலமாட்டே. சரி, அப்புறம் 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிற அடிப்படையில கூட நீங்க கூட சொல்றீங்க நாங்க சிறுதானிய சம்பந்தமா மதிப்பு கூட்டலுக்காக டெல்லியில போய் பயிற்சி எடுத்தோம், பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். நீங்க இப்போ கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, திணை, குதிரைவாலி, சோளம் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதுல என்ன ஒரு மதிப்பு கூட்டல்?
எல்லா விதத்திலயுமே மதிப்பு என்னன்னா நம்ம இப்போ பின்னாடி போயிட்டு இருக்கோம். எங்க தாத்தா காட்சி காலத்துகள்ல அன்னைக்கு பண்ணினதை இன்னைக்கு நாங்க கொண்டு வந்து சிறுதானியத்துல மதிப்பு கூட்டுது. வரவேற்கும். என்னன்னா வீட்டுகள்ல பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே அதுல முறுக்கு, லட்டு, ஒரு சிறு தொழிலா செய்யறாங்க. சிறு தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். நம்ம மகளிர் பண்ணிட்டு ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன தெளிவுபடுத்துறீங்கன்னா, இன்னைக்கு 85 வயது 90 வயதுல உடல் திடகாத்திரமா நல்ல பார்வையோடு கேட்புத்திறனோடு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆகாரங்கள் அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. இந்த காலத்துல நமக்கு குறைஞ்சிட்டு வர அதை இப்ப பழையபடி கொண்டுட்டு வராங்க. அதை கொண்டு வரும்போது நமக்கு ஒரு தேகத்துக்கு ஒரு நல்லது. அப்போ இப்போ நீங்க பயிற்றுனரா பல பகுதிகளில் பேசுவீங்க போல தெரியும். கண்டிப்பா பேசியிருக்கேன். சரிம்மா, தரிசு நிலங்கள் இந்த மாதிரியான உற்பத்தியாளர் சங்கங்கள் வந்ததுனால இன்னைக்கு பசுமையாகக்கூடிய தன்மைக்கு இந்த சங்கம் கை கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியலாம். என்னன்னா தரிசு நிலம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விவசாயிகளை ஊக்குவிச்சு வீட்டுல தரிசுல பின்னாடி கிடக்கக்கூடிய இடத்துல கூட தோட்ட பயிர் மாதிரி போட்டு அதுல கூட எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு கை தொழில வீட்டுல இருந்தே தொழில் பார்க்கலாம். கால்நடைகள்ல கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம். நிறைய குறைஞ்சிட்டு வருது. அதை ஊக்குவிக்கிற மாதிரி நாங்க மகளிருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத விட நான் முதன்மையா இருந்து செயல்படுத்துறேன் அப்படிங்கிற ரீதியில இருக்கீங்களா? நாங்கிறது அந்த வார்த்தை எனக்கு இதுல நாம்ங்கிறத நமக்கு நாம்ங்கிறது இருந்தாலும் நம்ம ஒரு முன்மாதிரியா செயல்படுவோம். கண்டிப்பா அதுல எனக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டு. எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லாத்திலுமே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரிம்மா, நெல்லை பொறுத்தளவுல சந்தைப்படுத்தல் அப்படிங்கிற ரீதியில என்ன பண்றீங்க? சந்தைப்படுத்தல் மத்திய அரசோட சிவில் சப்ளை எதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், கொள்முதல் நிலையத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுமே அதோட செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால நாங்க கொடுக்கணுங்க. அப்படி என்ன செயல்பாடு? அது என்ன தனியாற்ற கொடுக்கறதுக்கும் கொள்முதல் நிலையத்துல கொடுக்கறதுக்கு என்ன ஒரு உண்மையை கண்டுறீங்க? உண்மையான ஒரு மத்திய அரசோட நிர்ணயப்பட்ட விலை எங்களுக்கு கிடைக்குது. அதனால நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கடற்கரை பகுதியில தொடக்க வேளாண்மை கூட்டுறச்சங்கத்துல அது நடந்துட்டு இருக்கு. அது கொண்டு வரதுக்கு நிறைய பாடுபட்டோம். அதுல உண்மையை சொல்லணும்னா அதுல நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு செயல்பட்டு கண்டிப்பா அதுல பெரிய அதுதான் நான் முதல்ல வந்தேன். எங்களுக்கு விவசாயிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க ஒரு பக்கபலமா இருந்துட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலயும். என்னன்னா எங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் நாங்க ஆழ்ந்த அறிவு மூலமா நாங்க தெரிஞ்சு கொடுவோம். சரிம்மா, இப்ப திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஒரு பயிற்சி நடக்குது அப்படிங்கும் போது உங்க உற்பத்தியாளர் சங்கங்களை அங்கீகரிக்கமாய் ஒரு அறைகோல் இருக்குதா? ஆமா, கண்டிப்பா அங்க இருந்து கூப்பிடுவாங்க. சுரேஷ் சார் போன் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு பயிற்சி இருக்கு, காளான் வளர்ப்பு இருக்கு, நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்கு, நம்ம சிறுதானிய பொருட்கள் பேக்கரி பயிட்டங்கள் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க எங்களை. அந்த மாதிரி பயிற்சியில பங்கெடுக்கக்கூடியவங்க 300 உறுப்பினர்களுக்கும் வரிசை கிரமமா பங்கீடு கொடுக்கணுங்கிற ரீதியில எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கீங்களா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு மட்டம் போனவங்க இன்னொரு பயிற்சி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்கள கண்டிப்பா கேட்டு அனுப்பிட்டு இருக்கோம். சரிம்மா, அப்புறம் இப்ப உங்க பகுதி கும்பப்பூ நெல் சாகுபடி என்ன நிலையில இருக்குது? இன்னும் எங்களுக்கு கும்பப்பூ இன்னொரு 15 நாள்ல அறுவடை ஆகும் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சானல் பகுதியில கொஞ்சம் தண்ணி மழையினால கொஞ்சம் பிந்தி நாங்க பயிர் செய்துட்டோம். இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதன் வாயிலாக ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களுக்கு இன்னொரு 20 தண்ணி கொஞ்சம் பிந்தியே அடைச்சா நல்லதுன்னு எங்களுக்கு ஒரு தோணி இருக்கு. நீங்க கூட பேசும்போது சொன்னீங்களா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்கக்கூடியதை கொடுக்கறாங்க. கண்டிப்பா அவங்க ஒரு உண்மையில சொல்ல போனா பெரிய ஒரு இது என்ன கேட்டாலும் கரெக்டா அதுக்கு இதுல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமா இருந்தா கண்டிப்பா அதுல இறங்கி பாக்காங்க. அதனால உங்க பகுதியில வெள்ளம் அப்படிங்கறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நம்பிக்கையோடு இருக்கீங்க. தூவச்சியில அவ்வளவு பிரச்சனைக்கு அவங்கதான் உண்மையில சொல்ல பண்ண எடுத்துக்காரு ஒரு பக்கபலமா எங்களுக்கு தண்ணி தந்து அந்த பூல எங்களுக்கு பயிரேத்த வச்சாங்க. சரிமா, மத்திய அரசு திட்டமான சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு 6000 ரூபாய் வருடத்திற்கு கொடுக்காங்க இல்லையா? அந்த திட்டத்துல உங்க உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்த அங்கத்தினர்கள் பலன் பெறுகிறதுமாய் வழிகாட்டி இருக்கீங்களா? அப்படி ஆமாங்க, நிறைய பேர்த்துக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு சர்வேல இன்னொரு சர்வே ஜாயிண்ட் ஆயிருக்கும், கூட்டுப்பட்டால இருக்கும். அப்ப அதை அவங்களுக்கு கூட்டிட்டு போய் அந்த புத பண்ணி ஒவ்வொரு ஆபீஸ்ல யார்கிட்ட பார்த்தா என்ன வாங்கி கொடுக்கலாங்க மாதிரி அந்த மாதிரி மக்களுக்கு பயன்பெற்று இருக்காங்க. விவசாயி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வயசானவங்க கூட கையில காசு இல்ல அப்படிங்கும் போது அந்த 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்த உடனே வயசானவங்க அப்படிங்கறத விட வயதான விவசாயிகள் கண்டிப்பா கையில காசு பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கணும். இதுன்னா அவங்க அக்கௌண்ட்ல காசு வந்திருக்கு.
எந்த விதமான கள்ளங்கவடத்துக்கும் வாய்ப்பு இல்ல. அக்கௌண்ட்லயே வந்து விழுகிறதுனால தன்னம்பிக்கையோடு போய் எடுக்கிறீங்க, வயலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, உற்பத்தியாளர் சங்கத்துல சிறு குறு விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கத்துல உறுப்பினரா இருப்பாங்க. அவங்களுக்கு கடன் வாய்ப்பு வசதிகள் உங்க சங்கத்துல இருந்து கிடைக்குதா? அப்படி கடன் எங்க சங்கத்துல இருந்து இதுவரைக்கும் பண்ணி கொடுக்கல. என்ன காரணம்? என்ன காரணம்னா எங்களோட சங்கம் வந்து மதிப்பு கூட்டுற மாதிரி சம்பந்தமா தான் வச்சிருக்கோம், மார்க்கெட்டிங் மாதிரி தான் பண்ணாங்க. சரி, அதுக்கான பயிற்சிகள் யாரு கொடுக்கறாங்க? அதுக்கான பயிற்சி வந்து ஃபுல்லா மத்திய அரசோட திட்டங்கள் தான் கூட்டுறவு சங்கம் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். என்ன எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? இதை விட மேல சங்கம் வந்து விழிப்பா ரொம்ப ஒரு உத்வேகமா வெற்றிகரமா குமரி மாவட்டத்திலேயே முதன்மையான சங்கமா திகழ்ற மாதிரி என்ன நடவடிக்கை வேணுங்கிறீங்க? இன்னும் எங்க சங்கத்தை என்னன்னா பெண் விவசாயிகளை கொஞ்சம் ஊக்குவிக்க மாதிரி பெண் விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணணும் மாநில மத்திய அரசுகளோட. எனக்கு ஏன்னா கொண்டு வந்த திட்டம் வந்து பெரிய திட்டம், அதை செயல்படுத்தி கொண்டு வந்தா இன்னும் விவசாயிகள் மக்கள் இன்னும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம விளைய வைக்க பொருளுக்கு நம்மளே விலை நிர்ணயம் பண்ணணும், அதுதான் மெயின். அதான் விவசாயம். இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால நெல் விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கொள்முதல் நிலையம் வந்ததுக்கு பிறகு ஒரு திருப்தி இருக்குதா? அப்படி கண்டிப்பா திருப்தி இருக்கு. என்னன்னா மத்திய அரசோட ஒரு வருஷத்துக்கான நெல் விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. 2500 ரூபா நெல் விலை 100 கிலோக்கு அது குடுக்கறாங்க. அது குடுக்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம நெல்லு நமக்கு மத்திய அரசோட விலை நிர்ணயம் பண்ணி தந்துருவாங்க. இருந்தாலும் ஒரு உற்பத்தியாளர் சங்கம் அப்படிங்கிற ரீதியிலையும் மதிப்பு கூட்டலுக்கு முதன்மை கொடுக்கும் அப்படிங்கிற ரீதியிலையும் நெல்லா விற்காம மாவாட்டு பொரியாட்டு அவலாட்டு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா அதுக்கான எங்களுக்கு தொழில்நுட்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கடன் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனைனால நாங்க அதை பண்ணாம இருக்கோம். இன்னும் கொஞ்சம் போய் எங்களோட குழு சங்கத்துக்கு மேல கொஞ்சம் ஈடுபாடு மத்திய அரசு மாநில அரசு காணிச்சாங்கன்னா கண்டிப்பா நாங்க இதை செயல்படுத்தி கொண்டு வருவோம். சரிம்மா, பிற பகுதியில கூட சில பிரச்சனைகள் கொஞ்சம் அழுத்தமா கேக்குது. வால்நெல் அப்படிங்கிற பிரச்சனை கடுக்கரை பகுதி எப்படி இருக்குது? வால்நெல் வராம என்ன செம்பராம்பூர்ல பார்த்தோம், அதே மாதிரி நம்ம பகுதியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இயந்திரங்கள் மூலமா அறுவடை பண்ணதுனால வேற வயல் ஊர்ல இருந்துதான் வண்டிகள் வரும்போது அதை சுத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அறுவடை இயந்திரங்கள் அதை சுத்தம் பண்ணி கொண்டு வரும்போது அந்த வால்நெல் தவிர்க்கலாம். ஒரு வயல்ல வந்தனாலே அந்த வயல்ல உள்ள தண்ணி பாஞ்சினா அந்த கால் வழியா இன்னொரு வயலுக்கு கண்டிப்பா அது முளை இதாயிரும். அதனால அதை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். 60 ஏக்கர் 70 ஏக்கர் செய்தாலும் கூட இன்னைக்கும் சாண உரத்தை பயன்படுத்தித்தான் நிலத்தை வந்து பண்படுத்துறோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சாணி உரம் பேச்சுக்காகவா? பேச்சுக்கு இல்ல, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சாணி உரம் எடுப்போம், ஆட்டு உரம் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்க பகுதியிலே எங்க பகுதியிலே கிடைக்குது. ஏன்னா எங்க பகுதியிலே மாடுகள் எல்லாமே இருக்கு, அதுல எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு விவசாயினுடைய வீடு அப்படின்னு சொன்னா வைக்கோல் போர் வந்து மலை போல இருக்கக்கூடிய நிலையை பார்ப்போம். இன்னைக்கு வைக்கோல் நிலை என்ன? வைக்கோல் இப்ப மிந்தி வந்து மலை போல இப்ப கெட்டி கெட்டா வண்டி மிஷின் தான் வந்துருதா, கெட்டி கெட்டி அது உருட்டி அதுல வச்சிருது. அது அமாரமா இருக்குது, கெட்டி ஒரு பக்கமா ஒரு இதா இருக்கு. அது கொள்ளலாம். அது கொள்ளலாம். உளுந்து போட்ட அனுபவம் இருக்காமா? ஒரு உளுந்து போட்டிருக்கோம். ஒற்றுமை இருக்குதா போடுறதுல? ஒற்றுமை இருக்கு. எல்லா விவசாயியுமே வயல்ல அறுவடை முடிஞ்சோன்னா அந்த உளுந்து போட்டோம். சரி, உளுந்து போடுறதுல ஒரு முன்னோடி விவசாயி அனுபவபூர்வமான விவசாயிங்கிற அடிப்படையில என்ன நன்மை உளுந்து போடுறதுனால? உளுந்து போடுறதுனால என்ன நன்மைனா நம்ம மக்களுக்கு வந்து உளுந்து வெளியில இருந்து வாங்கதோட உணவு பொறுத்தளவு நம்ம இதுல இருந்து வம்ப நாறு அதுல இருந்து நிலத்துக்கு என்ன நிலத்தோட தன்மை வந்து மாறாது. அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்கும். நெல் பயிர் அடுத்த நெல் பயிர் போடும்போது அதுக்கு ஒரு உரம் அடி உரம் நல்ல தன்மையா இருக்கும். அருமையா சொல்றீங்க. உரம் போடுதல பொருளாதார இழப்ப தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. கண்டிப்பா. சரி, இப்ப வேலை வாய்ப்பே இல்லாத பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலா நீங்க என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க? வேலைங்கிற போது பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, வேற வேலை அது இதுன்னு. என்னன்னா விவசாயத்தை விட்டுறக்கூடாது. விவசாயத்துல இருந்தே எவ்வளவோ படிக்கலாம், எவ்வளவோ வேலை செய்யலாம், முன்னேறலாம். விவசாயத்துக்குள்ளுக்கும் வந்து எல்லா மக்களும் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட பெரிய பெரிய கனவாவும் இருக்கு. வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு 10 கோழியை வளர்த்துக்கலாம். கோழி வளர்த்துக்கலாம், ஒரு ஆடு வளர்த்து, எது உண்மையை சொல்ல போனா ஒரு பசு வளர்த்தாலும் கூட அதுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. இவ்வளவு ஆணித்தரமா, இவ்வளவு செயல்திறனா, இவ்வளவு விழிப்பா மகிழ்ச்சியா கருத்தை சொல்றாங்களா? இவங்களுடைய அலைபேசி என்னன்னு சொன்னா குறிச்சு வச்சுட்டு இவங்கள்ட்ட போய் மகளிரான நம்ம ஆலோசனை கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க அலைபேசி என்னன்னு சொல்லாமா? கண்டிப்பா தரலாம். 77 08 30 63 56. நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 770830 06356. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம். 770830 06356. இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளும் போது
மகளிர் உற்பத்தியாளர் சங்கம் வைக்கணும்னாலும் கூட நீங்க ஒற்றுமையா இருங்க, வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை எதிரொலிக்குமா? இப்படி கண்டிப்பா எதிரொலிக்கும். எல்லா மக்களும் ஒண்ணு சேரணும், மகளிர் முன்னேறி வரணுங்கிறதுதான் என் கனவு. இதுவரை மகளிர் வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தில் கிடைக்கும் நன்மைகள் குறித்து திறந்த புத்தகமாக பல்வேறு தகவல்களை எடுத்துச் சொல்லி கோடி வாழ்வதால் கோடி நன்மைங்கிற மாதிரி புரிய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை மகளிர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் கிடைக்கும் நன்மைகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கடுக்கரை எம் தங்கம் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூரிய சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சி தொழில்நுட்பம் ஏ லாரன்ஸ் பி உதயபானு ஆகியோர்.